ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இணையதளத்தில் ரிலீஸ் ஆகி இன்டர்நெட்டில் தெரியாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இது மிகப்பெரிய ஒரு பாவ செயலாக நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது. எப்படி தப்பு பல கோடி ரூபா போட்டு படம் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய உழைப்பு இருக்குது அதில். அது வந்து ஒருத்தன் வந்து தெரியாமல் அடுத்தவங்க ப்ராடக்ட் வந்து வெளியில் வர்றது மிகப்பெரிய தப்பு. ஆனால் வந்து இது வந்து விஜய் வந்து அதை அவருக்கு மைனஸ் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இதனால் வந்து அவருக்கு விஜய்க்கு வந்து மைனஸ் இருக்காது. இதனால் வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும். இது வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து பசங்க மக்கள் எல்லாருமே வந்து விஜயோடைய ரசிகர்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து யார் வெளியிட்டிருப்பா, எந்த அரசியல் இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியும். அரசியல் இருக்கோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இல்லாமல் எப்படி ஒரு 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து வெளியில் வருது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம். அப்படி சாதாரணமாக எடுத்துக்கூடாது. சினிமா பீப்புள் வந்து அதை வந்து உண்மையாக கண்டிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணுமோ அடுத்து இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். இது ஸ்ட்ராங்காக எடுக்கணும்.